கேரளா ஸ்டைலில், அதுவும் ட்ரெடிஷ்னல் டைப்பில், அதுவும் நம்ம மதுரையில் ஒரு சூப்பரான வீடை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம், சரிங்களா? இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நார்த் ஃபேஸிங், அதாவது வடக்கு பார்த்த மாதிரி 3.25 சென்ட்டில் 2200 சதுரடி பில்டப்பில் இந்த வீடை கட்டியிருக்காங்க. உள்ளே நுழைஞ்சோடனே அழகான ஒரு கார்டனிங் ஸ்டைலில் ஒரு கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க. மீன் தொட்டி வச்சுருக்காங்க வித் ஃபவுண்டைன், சரிங்களா? ஏரியா சூப்பரான ஏரியா பார்த்தீங்களா? ஃபவுண்டைன், அதில் தண்ணி வருது பார்த்தீங்களா? சரி, ஓகே. இந்த வீட்டில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடவா? இப்போ தானே பார்க்குறீங்க, போக போக நிறைய உள்ளே பார்ப்பீங்க. இந்த வீட்டில் காவலுக்கு சிசிடிவி கேமரா இருக்குது, ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கு அலெக்ஸா இருக்குது. அது போக இந்த வீட்டில் 4 ஏசி, 3 டிவி இப்படின்ட்டு நிறைய வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. அந்த ஹாலில் நுழைஞ்சோடனே சோஃபா இருக்குது. ஹை சீலிங்கை பாருங்கள், அந்த கேரளா ஸ்டைலில் தான் மேலே ஹை சீலிங் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்களா, வால் டிசைன், இன்டீரியர் ஒர்க் பக்காவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம மதுரையில் ஐநாக்ஸ் தேட்டரு, கோபுரம் தேட்டர்லாம் போய் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் டைப், நான் தான் சொன்னேன் இல்லையா, ட்ராபிக்கல் ஜோன், அந்த மாதிரி ஒரு வீடுனா இந்த 3 BHK வீடு தாங்க. இந்த வீடு 3 பெட்ரூம், ஹால், கிச்சன், சரிங்களா? ஹாலில் ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சின்ன பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 3.25 செட்டுங்கிறப்போ அதுக்கு உண்டான எப்படிலாம் அடக்கமாக கட்டணுமோ அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாகவும் கட்டி கொடுத்துருக்காரு நம்ம பில்டர் சார். இது டைனிங்கு, ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க, டைனிங் செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னு காமிச்சிடுறேன். இது வாஷ் பேசிங், சரிங்களா? இந்த மிரர் இருக்குல்ல, இந்த மிரரில் 3 லைட் எரியும் பார்த்தீங்களா? 1 2 3 இப்படின்னு அழகாக 3 லைட் எரியும். இந்த ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு காமிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டோடு இந்த வீடு கட்டியிருக்காரு. மாடுலர் கிச்சன், சிம்பிளான அழகான குட்டிக்கோண்டு. லேடிஸ்க்கு வந்து கிச்சன் தானே பெரிய விஷயம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. சரி, இந்த ஃபேபர் சிம்னி வேறு போட்டிருக்காங்க, பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வைஸ் நோ காம்ப்ரமைஸுங்க. டேபிள் டாப் முதற்கொண்டு எல்லாமே அந்தளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. அந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்களா, 2 பேர் உட்கார்ற மாதிரி சூப்பராக இருக்குது. சரி, 2 பேருன்ட்டேன், 3-4 பேர் உட்காந்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இந்த டெக்ஸ்சர் டைப்லேயே உங்களுக்கு பெயிண்டிங்ஸ் நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்களா, இது ஒரு டோரு. ஆனால் பார்க்குற செவர் மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ஆம்பியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டோரை திறந்தோடனே உள்ளே ஒரு பெட்ரூம் இருக்குங்க. ஸோ இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே 1100 சதுரடி. இங்கே ஒரு ஏசி, ஒரு டிவி இருக்குது, வித் ஒரு ஃபேன் இருக்குது. கபோர்ட்ஸ் எல்லாமே பக்காவாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, பெட்டு அது போட்டுருவாங்க, சரிங்களா? வாவ், எனக்கு ஏதோ கொடைக்கானலுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க. ஏன்னா அங்கே தான் இந்த மாதிரி ரெசார்ட் ஹோட்டல்ஸும் சரி, ரூம்ஸும் சரி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு லாஃப்ட்டும் கொடுத்துட்றாங்க மேலே. இது காமனாக ஒரு பாத்ரூம், அதாவது 3 ரூம் இருக்குது. அதே மாதிரி 3 அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. இது வந்து அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டுங்கிறது காமனாக இருக்கும், அந்த ஹாலுக்கு அந்த ரூமுக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ அங்கேயே இந்த மிரரு, வெஸ்டர்ன் பாத்ரூம் டைப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தாலே ஹாலே எவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த படிக்கட்டு கூட பாருங்கள், அந்த ப்ளைவுட் மாதிரி போட்டு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ராயலாக கிராண்ட் மேனரில் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம பில்டர் சார். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஊஞ்சல் கொடுத்துருக்காரு அழகாக. ட்ரெடிஷ்னல் டைப்பு கொண்டு வரணும், அந்த மாதிரி மியூசியம் மாதிரி. இந்த ஆன்டிக் ஃபேன் அந்த மாதிரி ஒரு மாடல் ஒன்று வச்சுருக்காரு, சரிங்களா? இப்போ இதுதான் ஹைலைட்டான ஏரியா. இந்த இடத்த பார்த்தீங்களா, ஆர்டிஸ்டிக் மேனரில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. மேலேருந்து உங்களுக்கு சூரிய வெளிச்சம் பகலில் தெரியும், அந்த அளவுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஏன்னா பகலில் உங்களுக்கு வெளிச்சம் தேவைப்படாது, லைட் தேவைப்படாது. மேலே ஒரு 2 பெட்ரூமு. இப்போ இது ஒரு பெட்ரூம் மேலே. இங்கேயும் ஏசி, டிவி எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க, வார்ட்ரோப் எல்லாமே கொடுத்துட்றாங்க, சரிங்களா? ஃபால் சீலிங்கை பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு வந்து வுடன் டைப்பில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுவும் கட்டிலோட அட்டாச் ஆயிருதுல. ரைட்டு. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், ஹோம் தேட்ரு. இந்த ஹோம் தேட்டரை போனீங்கன்னா
உள்ளே உங்களுக்கு ஏசி, சோஃபா எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, இங்கே டச் ஸ்க்ரீன் லைட்டு, தொட்டால் லைட் எரியும், அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டரும் போட்டு கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏசி குழு குழு குழுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ப்ரொஜெக்டர் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. நீங்கள் வந்தால் மட்டும் போதும், வந்து பால் காய்ச்சி சந்தோஷமாக இருந்தாலே போதும் தான். என்ன சொல்கிறீங்க? என்னங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் உங்கள் வீட்டில்? ஸோ மேலே ஒரு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காரு, அதுவும் காமன் தான். கீழே எப்படி காமன் இருந்துச்சோ அதே மாதிரி இது ஒரு காமன். எல்லாமே ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அட்வான்ஸ்டாக தான் எல்லாம் போட்டிருக்காரு. வித் பாத் டப்போட போட்டிருக்காருங்க. அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு லுக்காகவும் அட்ராக்ஷனாகவும் இருக்குது. நல்லா இருக்குல்ல? பார்த்துக்கிட்டே உங்களுக்கு என்னென்ன தோணுதோ கமெண்ட்டில் போடுங்க. என்ன சரியா? அடுத்து நம்ம பால்கனி போகிறோம். இதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இந்த வீட்டில். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான். இந்த பால்கனிலேருந்து பார்த்தோம்னா வெளியில் சுற்றிலும் ஃபுல்லாக நிறைய வீடுகள் இருக்குது, காத்தோட்டமாகவும் இருக்குது, கார்டன் ஸ்டைலில். இங்கேருந்து பார்த்தோம்னா கீழே அந்த கார் பார்க்கிங் தெரியும், மீன் தொட்டி தெரியும், ஃபவுண்டைனு. சூப்பரான ஏரியாங்க. இந்த இடத்துல 23 அடி தார் ரோடோட ரெடியாக இருக்குது. இங்கே இந்த பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம், அப்படி கொஞ்சம் 2 ஸ்டெப் கீழே இறங்கும். பால்கனி போய் 2 ஸ்டெப் கீழே இறங்கும். இதுதான் உண்மையிலேயே ரெசார்ட் டைப்பில். மேலே இந்த ஜன்னல் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காரு, மிரர் போட்டு கண்ணாடி போட்டு வெளிச்சம் உள்ளே வர்ற மாதிரி. இங்கேயும் ஒரு ஏசி இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஃபேனு, கட்டில் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஜன்னல், எல்லா ஜன்னலுக்கும் கர்டைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு அடக்கமான ஒரு அட்டாச் பாத்ரூம். அந்த இடத்துக்கு என்ன காம்பேக்டாக இருக்குமோ அதை நம்ம சார் பண்ணி கொடுத்துருக்காரு இல்லையா? யோசிக்கவே வேண்டாங்க, பக்காவான ஏரியா. இப்போ நம்ம மொட்டை மாடி போகிறோம். வாங்க மொட்டை மாடிக்கு போவோம். வந்தாச்சு நம்ம மொட்டை மாடிக்கு. ஓகேங்க, 300 அடியில் போர் போட்டிருக்காங்க, 1000 லிட்டர் வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க, 3 பெட்ரூம் உள்ள வீடு, ட்ராபிக்கல் பெட்ரூமு, ட்ரெடிஷ்னல் கான்செப்ட்டு, காவலுக்கு சிசிடிவி, ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கு அலெக்ஸா, ஏசி, டிவி, சகல வசதிகளும் இந்த வீட்டில் இருக்குது. வாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மதுரை கடச்ச நேரத்தில் தான் இருக்குது. சரிங்களா? பேசிக்கலாம்.